சார் அப்போனா நான் வந்து ஒரு விவசாயி, இயற்கை விவசாயி. நான் வந்து ஒரு பூச்சிக்கொல்லி எப்படி தயாரிக்கிறது? இயற்கையில பூச்சிக்கொல்லி கிடையாது, பூச்சி விரட்டி. நான் எப்படி தயாரிக்கிறது? நீங்க யார்கிட்டயும் போய் நிக்காதீங்க ஐயா. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னன்னா, ஒவ்வொரு விவசாயியும் ஒரு விஞ்ஞானி. ஒவ்வொரு விவசாயியும் ஒரு விஞ்ஞானி. நீங்க யார்கிட்டயும் தெரியக் கூடாது. நான் ஜஸ்ட் கைட்லைன்ஸ் தான் தரேன் உங்களுக்கு. நான் ஜஸ்ட் கைட்லைன்ஸ் தான் தரேன். நீங்க உங்க வயலுக்கு, ஏன்னா இப்ப இந்த 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 வயல்லயே வாசல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க நடந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வகை மண் இருக்கும். ஒவ்வொரு வயல ஒரு மண்ணு, ஒவ்வொரு டைப்பா இருக்கும். நீங்க தான் மாத்தணும். அப்ப என்னுடைய வயலுக்கு வந்து எனக்கு ஏத்த பூச்சி வெரைட்டி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீ ஒன்னும் கண்டுபிடிக்க வேண்டாம். ஒவ்வொரு வயலையும் ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு. ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு பேராசிரியர் கண்டிப்பா இருப்பாரு. யாரு? ப்ரொஃபசர் கோட். ஆடு, ஆட்டை வாக்கிங் கூட்டுவாங்க. ஆடு எல்லா விதமான இலத்தழைகளை சாப்பிடும். எந்த இலத்தழைய ஆடு சாப்பிடலையோ அந்த மாதிரி ஒரு 5 இலத்தழைய அப்படி புடுங்குங்க, கசக்குங்க, தண்ணியில ஊற வைங்க 15 நாள், வடிகட்டி எடுங்க, கோமியத்தை கலந்து டைல்யூட் பண்ணி அடிங்க. பிராட் ஸ்பெக்ட்ரம் பூச்சி வெரைட்டி இஸ் ரெடி வித் யூ. தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். அதனால்தான் இந்த செடிக்கு பேரு ஆடத்தொடா. ஆடு தொடாதது. அவர் தொண்டைக்கு சாப்பிட்டாரு, நீங்க செடிக்கு யூஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன், இவன் சிவராமன் சொன்னாலே தொண்டைக்கு குடிச்சான்ட்டு, அது நீங்க செடிக்கு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் நான் வந்து நிறைய விவசாயிட்டு கொடுக்கறது, நீ இந்த மாதிரி ஊத்திக்கிறிய சில நேரத்துல சாராயம், அதை நீ தண்ணியில கலந்து அடிச்சாலே போறோம், நல்ல பூச்சி வெரைட்டி. நல்ல, இட்ஸ் எ ஃபெர்மெண்டட் டானிக்.